ஹுசைன் ரலியல்லாஹுடைய வரலாற்றில் ஒரு சில பகுதிகளை பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய வரலாற்றில் ஹுசைன் ரலியல்லாஹுடைய ஆட்சிக்கு ஆதரவாக, ஹுசைன் ரலியல்லாஹு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்கு ஆதரவாக பேசிய அத்தனை பேரும் ஆளும் அரசாங்கத்தினால் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான சில செய்திகளை பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடராக நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அவர்கள் ஹுசைனாக என்னோடு வந்து சண்டையிடாத வரைக்கும் நான் ஹுசைனோடு சண்டைக்கு போக மாட்டேன் என்று சொன்ன காரணத்தினால் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அவர்களை யஸீதுடைய அரசாங்கம் பதவி நீக்கம் செய்தது. இதுவரைக்கும் சென்ற வாரம் பார்த்திருக்கிறோம். பதவி நீக்கம் செய்யப்பட்டதிலிருந்து அதற்கு பிறகுள்ள வரலாற்றில் கூஃபாவை ஆளக்கூடிய பொறுப்பு, அதாவது ஈராக்கை ஆளக்கூடிய பொறுப்பு இப்னு ஜியாத் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு வழங்கப்படுகிறது. நுஅமான் இப்னு பஷீர் இருந்து பறிச்சு இப்னு ஜியாத் என்று சொல்லக்கூடிய ஒருவரிடத்தில் கொடுக்கிறார்கள். இந்த இப்னு ஜியாதுடைய ஆட்சி தான் முழுக்க முழுக்க ஹுசைன் ரலியல்லாஹுடைய மரணத்தோடு சம்பந்தப்பட்ட ஆட்சி. ஒரு சில நியாயங்கள் இவருடைய பக்கம் இருந்தாலும் பலவிதமான தவறுகள் இவருடைய பக்கத்தில் நிறைந்து காணப்படுகிறது. காரணம், பின்னால் வரலாற்றை பார்க்கும்போது தெரியும், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சண்டைக்காக சென்று என்னை விட்டுவிடுங்கள், நான் சண்டை பிடிக்காமல் திரும்பி செல்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் இப்னு ஜியாதுடைய படை விடமாட்டார்கள், சண்டை போட்டு கொல்லுவார்கள். அதனால் இந்த இப்னு ஜியாதை பற்றி அடிப்படையாக இந்த செய்தியை மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். இந்த இப்னு ஜியாத் ஆட்சிக்கு, அதாவது ஈராக்கினுடைய ஆளுநராக வர்றதுக்கு முன்னாடி பஸ்ராவினுடைய ஆளுநராக இருக்கிறார். யஸீதுடைய ஆட்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யஸீத் இருக்கிறாரு. மற்ற கிளை நிர்வாகங்கள்ல தான் இவங்க இருக்கிறாங்க. பஸ்ராவில் இருந்தவருக்கு தான் கூஃபாவினுடைய ஆட்சி வழங்கப்படுகிறது. ஈராக்குடைய ஆட்சி. ஈராக்குக்கு வர்ற நேரத்தில் பஸ்ரா மக்களுக்கு தன்னுடைய சகோதரரை ஆட்சியாளராக போட்டுட்டு வர்றாரு. ஈராக்குக்கு கூஃபாவுக்கு கிளம்பி வரும்போது, கூஃபாண்டா ஈராக்குன்னு அர்த்தம், ஈராக்குக்கு கிளம்பி வரும்போது ஏண்ட இடத்துல என்ற சகோதரர் பஸ்ராவை ஆட்சி செய்வார் என்று சொல்லி பஸ்ராவிற்கு அவரை பொறுப்பாளராக ஆக்கிவிட்டு இந்த இப்னு ஜியாத் வருகிறார். இவர் வரும்போது கருப்பு தலைப்பாகை ஒன்றை கட்டிக்கொண்டுதான் ஈராக்குக்குள் நுழைகிறார். நுழைகிற நேரத்தில் மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? உள்ள வந்திருக்கிறது ஹுசைன் ரலியல்லாஹு தான் நினைக்கிறாங்க. கருப்பு தலைப்பாயோடு அவரு குதிரையில வரும்போது அத்தனை பேரும் என்ன செய்யறாங்கன்னா, நபியின் பேரரே உள்ளே வாருங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி சலாம் சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் வந்து சூழ்ந்து கொள்கிறார்கள். இப்னு ஜியாதை சூழ்ந்து கொண்டதோட இப்னு ஜியாதுடைய ஒரு அதிகாரி சொல்கிறார், இப்ப வந்திருக்கிறது ஹுசைன் கிடையாது, இப்னு ஜியாது தான் வந்திருக்கிறார் என்று சொன்னதோட ஈசல் மாறி கூடின அத்தனை பேரும் ஈசல் மாறியே பிரிஞ்சு போயிடுறாங்க. நிக்கல, ஹுசைன் நினைச்சு வந்து கூடினாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இல்லைன்னு தெரிஞ்சதோட அத்தனை பேரும் பின்வாங்கி விட்டார்கள். அப்பதான் இவர் நேர கோட்டைக்குள்ள போய் ஒரு ஆலோசனை நடத்துகிறார். அப்படி ஆலோசனை நடத்துற இடத்துல ஏற்கனவே சொன்னோம், முஸ்லிம் இப்னு, அதாவது ஏற்கனவே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லிம் இப்னு அகீல் என்று சொல்லக்கூடிய ஒருவரை கூஃபாவுக்கு, ஈராக்குக்கு அனுப்பி இருந்தார்கள். நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. அவர் தான் லெட்டர் எல்லாம் போடுவாரு, சூப்பரா இருக்கு, ஆட்சி அமைக்கலாம் வாங்கலாம் கூப்பிட்டாருல. அவரை பத்தி இந்த இப்னு ஜியாத் தேடி பார்க்கிறாரு. ஹானி இப்னு ஹமீத் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர வீட்டுல முஸ்லிம் இப்னு அகீல் தங்கிக்கிட்டு இருக்கிறாரு, அடைக்கலமாக ஒளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு ஆள் வர்றாரு அந்த வீட்டுக்கு. வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, முஸ்லிம் இப்னு அகீல்ட்ட 3000 திர்ஹங்கள் கொடுக்கிறார். அந்த காலத்துல 3000 திர்ஹம்னா கோடி கணக்குன்னு அர்த்தம். 3000 திர்ஹங்களை கொடுத்து யஸீதுக்கு எதிரான போருக்கு ஆயுதம் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கிறீங்கன்னு சொல்லி கொடுக்கிறாரு. இவர் அந்த திர்ஹத்தை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கூட அவரையும் வச்சுக்கிறாரு. கொஞ்ச நாள் தங்கிட்டு அந்த ஆள் போயிடுறாரு. யாரு 3000 திர்ஹம் கொடுப்பாருல்ல, அவர் கொஞ்ச நாள் தங்கிட்டு கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஏற்கனவே இருந்த ஹானி இப்னு ஹமீதுடைய வீட்டில் இருந்து இடம் மாறி என்ன செய்யறாருன்னு கேட்டா,
ஷரீக் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய வீட்டுக்கு போய் தங்குறாரு இந்த முஸ்லிம் இப்னு அக்கீல் என்று சொல்லக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைத்த மனிதர், நல்ல மனிதர். தங்குற நேரத்தில் அங்க என்ன செய்யறாருன்னு கேட்டா, இப்னு ஜியாதுக்கும் அவருக்கும் அவர் அரசாங்கத்துடைய அதிகாரி ஷரீக்குங்கிறவர். இப்னு ஜியாத் அங்க சாப்பிடுறதுக்காக வர்றாரு, ஆட்சியாளர் வந்துட்டார்ல, சாப்பிடுறதுக்காக அவர் வீட்டுக்கு வர்றாரு. ஷரீக் என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னு கேட்டா, இப்னு ஜியாத் இப்ப சாப்பிட வருவாரு, அவர் வீட்டுக்குள்ள வந்ததோட நான் சும்மா தண்ணி கொண்டு வாங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லுவேன், தண்ணி கொண்டு வர்ற மாதிரி நீங்க இப்னு ஜியாத கொண்டுருங்க அப்படிங்கிறாரு, ஐடியா கொடுக்கிறாரு. இவர் ஓகேன்ட்டு இருக்கிறாரு. ஆனா இப்னு ஜியாத் உட்கார்ந்துட்டு கிளம்பி போயிடுறாரு. இவர் தண்ணியையும் கேட்கிறாரு, அவரு கொல்லல, போயிடுறாரு, கொல்லாம விட்டுறாரு. போனது பிறகு கேட்கிறாரு ஷரீக்கு, முஸ்லிம் இப்னு அக்கீல்ட்ட உன்னை கொல்ல சொன்ன, ஏன் கொல்லாம விட்ட அப்படின்னு கேட்கும்போது, நான் கொல்லாமல் விட்டதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு மோமினை துரோகம் செய்து கொலை செய்வது மார்க்கத்தில் கிடையாது, கொண்டிருப்பேன். கொல்லாம விட்டது காரணம் என்ன தெரியுமா? அவன் நேருக்கு நேர் நின்று ஃபைட் பண்ணினா கொல்றது வேற, அவனை துரோகம் செஞ்சு கொள்ள சொன்னீங்க, அதை நபி அவங்க தடுத்திருக்கிற காரணத்தினால, இஸ்லாத்துக்கு எதிரான காரியம்ங்கிறதுனால நான் அவரை கொலை செய்யவில்லை என்று சொல்லி, கொலை செய்யறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சியும் ஆட்சியாளரை கொல்லல. இப்படி கொல்லக்கூடாது, யுத்தம் பண்ணி தான் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக கொலை செய்யாம விட்டு விடுகிறார். இவர் போனதுக்கு பிறகு இந்த செய்தி இப்னு ஜியாதுக்கு கேள்விப்பட்டு, இந்த ஹானி இப்னு ஹமீத முஸ்லிம் இப்னு அக்கீலுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு, அவரை பிடிச்சு சிறையில் அடைச்சிடுறாரு. சிறையில் ஏன் அடைக்கலம் கொடுத்தாருங்கிறதுக்காக இந்த செய்தி ஊர் முழுக்க பரவி ஹானியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதோட எல்லாருமே திரண்டு என்ன செய்யறாங்க கேட்டா, முஸ்லிம் இப்னு அக்கீலோட சேர்ந்து திரண்டு கோட்டையை முற்றுகையிடுறாங்க. கிட்டத்தட்ட 4000 பேர் இப்னு ஜியாதுடைய அரசாங்கத்தை முற்றுகையிடுகிறார்கள். முற்றுகையிட்ட நேரத்தில் இப்னு ஜியாத் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க இப்ப கலஞ்சி போகலன்னு சொன்னா கவர்மெண்ட் போர்ஸ் நாங்க பயன்படுத்துவோம், நாங்க தாக்குவோம் அப்படிங்கிறாரு. சொன்னதோட என்ன செய்ய, கூடின 4000 பேர் என்ன செஞ்சாங்க கேட்டா, எங்கட பிள்ளைகளை கொண்டுருவாங்க, அவரை கொண்டுருவாங்க, இவரை கொண்டுருவாங்க, மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல படம் வரப்போகுதுன்னு சொல்லி பயந்து ஆளுக்கு ஆளு பிரிஞ்சு போய் 4000 40 ஆகி 40 1 ஆகி முஸ்லிம் இப்னு அக்கீல் மட்டும் மிஞ்சிட்டாரு. இதுல இருந்து என்ன விளங்குது தெரியுமா? பின்னாடி நிறைய சஹாபாக்கள் சொல்லுவாங்க ஹுசைனுக்கு, நீங்க ஈராக்குக்கு போகாதீங்க, நம்பாதீங்க அந்த ஆக்கலன்னு சொல்லி. எல்லாருமே நம்பினாங்க. ஈராக் மக்களை நம்ப வேணாம்னு அவ்வளவு சொல்லியும் அத்தனை பேர் நம்புறாங்க. இந்த சம்பவத்துல என்ன விளங்குது? ஈராக் மக்களை நம்பி இருக்க கூடாது என்று விளங்குது. ஆட்சி அமைக்க வாங்க என்று கடிதம் எழுதின அத்தனை பேரு ஹுசைனை கொலை செய்வதற்குத்தான் வர சொல்லி இருக்கிறார்கள் என்பது பின்னாடி விளங்கும். என்ன நடக்குதுன்னு கேட்டா, முஸ்லிம் இப்னு அக்கீலும் கைது செய்யப்படுகிறார். கைது செஞ்சு ஹானியையும் கைது செய்யறாங்க, சிறையில் அடைக்கிறாங்க. யார் அடைக்கலம் கொடுத்தாரோ அவரும் சிறையில் அடைக்கப்படுகிறார், அடைக்கலமாக போனவரும் சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் அடைச்சு வச்சுட்டு முஸ்லிம் இப்னு அக்கீலை இப்னு ஜியாதுடைய படை துன்புறுத்துகிறார்கள். துன்புறுத்துற நேரத்தில் அவருக்கு தாறுமாற அடிக்கிறாங்க, கடுமையான தாக்குதல். அடிச்சு அடி வாங்கி முடியாம உசுறு போற நேரத்தில் தண்ணி குடிக்க போறாரு, தண்ணி கொடுக்க விடாம தடுக்கிறாங்க. அப்ப அழுகிறாரு, எனக்கு தண்ணி குடிக்க போனவர் தண்ணி கொடுக்க விடாதோட உட்கார்ந்து கதறி அழுகிறார். அழுகிற நேரத்தில் அந்த அதிகாரிகள் கேட்கிறார்கள், இப்னு ஜியாதுடைய அதிகாரிகள் கேட்கிறார்கள், ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற நீ எல்லாம் அழுவது சரியானதா? கிண்டலா கேட்கிறான். ஆட்சியை பிடிக்க போறேங்கிற, வெக்கங்கட்டு போய் அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கிறான். சொன்னதோட இந்த முஸ்லிம் இப்னு அக்கீல் சொல்லுகிறார், நான் அழுதது ஒன்றும் நான் சாக போகிறேன், மரணத்தை நோக்கி செல்கிறேன் என்பதற்காக நான் அளவில்லை, மாறாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மரணத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்துத்தான் அழுதேன். நான் சாக போறேங்கிறது கலல, என்ன மாதிரி ஹுசைனை நீங்க கொல்ல போறீங்க பாருங்க, அதுக்காகத்தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல முஸ்லிம் இப்னு அக்கீல் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்னதுக்கு பிறகு திரும்பவும் அடிக்கிறாங்க. அப்ப சொல்றாரு, நான் நாட்டை பிடிக்கணும் வந்தது, புரட்சி செய்யணும் வந்தது, இஸ்லாமிய கவர்மெண்ட்டை கவுக்கணும்ங்கிறதுக்காக இல்ல. இப்னு ஜியாதுடைய தந்தை ஜியாத் அவர் மக்களை அடக்கி ஆழ்ந்து கொண்டிருந்தார். இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அவர் ஆட்சி செய்யவில்லை, மக்களை கொடுமைப்படுத்தினார். அவரிடமிருந்து மக்களை கலட்டி எடுத்து குர்ஆனுடைய செய்திகளை அவரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அவரை இந்த ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டோம். மற்றபடி இஸ்லாமிக் கவர்மெண்ட் கவுக்கணும் அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த சந்தர்ப்பத்தில் தான் வெளியாகுது, ஏற்கனவே இவர் கூட ஒருத்தர் வந்து தங்கினாரே, 3000 திர்ஹம் கொடுத்தாரே, அவர் யார் தெரியுமா?
3000 திர்ஹத்தை கொண்டாந்து கொடுக்கான சும்மா கொடுக்க மாட்டான். கவர்மெண்ட் உடைய உளவாளி, ரகசிய செய்திகளை அறிந்து வரக்கூடியவர், ஒற்றற்படையை சேர்ந்தவர், கூட வந்து தங்கி எப்படி தங்குறாரு, என்ன திட்டம் எல்லாத்தையும் கேட்டு போய் இப்னு ஜியாத் சொல்லி கரெக்டா வலைய வீசி அரெஸ்ட் பண்றாங்க. அப்பதான் விளங்குது நம்ம கூட தங்கினவன் ஆசையில ஆர்வத்துல 3000 திர்ஹம் தரல, ஆட்சியை கவுக்கிறதுக்கு தரல, நம்மளை கவுக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்கிறது அப்போதுதான் அவர்களுக்கு விளங்குகிறது. அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, பக்கத்துல இருக்கிறார் உமர் இப்னு சாத் இப்னு அபி வக்காஸ், அவரை கூப்பிட்டு முஸ்லிம் இப்னு அகீல் ரகசியமா சில செய்திகளை சொல்றாரு. சொன்னதோட என்ன நடக்குதுன்னு கேட்டா, முஸ்லிம் இப்னு அகீலுடைய தலை வந்து கனாசா என்ற இடத்திலையும், ஹானி இப்னு ஹமீத் என்று சொல்லக்கூடிய அவருடைய தலை வந்து கணம் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தையிலையும் வச்சு வெட்டப்பட்டு தரவென்று இழுத்து சென்று புதைக்கப்படுகிறார்கள். அப்ப இப்னு ஜியாத் கூப்பிட்டு கேட்கிறாரு, அவர் ஏதோ ஒன்னோட காதுல சொன்னாரே முஸ்லிம் இப்னு அகீல், என்ன சொன்னார் கேட்கும்போது, எனக்கு மக்காவுல 700 திர்ஹங்கள் கடன் இருக்குது, நான் சாக போறேன்னு தெரிஞ்சிருச்சு, கடன் இருந்தா அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டான், எனக்கு 700 திர்ஹங்கள் கடன் இருக்குது, அதை 7 அடைச்சிட சொல்லுங்க. அந்த செய்தியை சொல்லிட்டு, ஹுசைன் இவங்களை நம்பி வந்துகிட்டு இருக்காரு, அவர்கிட்ட நம்பி வர வேணாம், திரும்பி போக சொல்லுங்க, கொலை செய்து விடுவார்கள் என்ற தகவலையும் சொல்லுகிறார். அப்ப இப்னு ஜியாத் சொல்றாரு, நானாக போய் ஹுசைனை கொல்ல மாட்டேன், அவராக என்னை எதிர்த்தாலே தவிர அப்படிங்கிறாரு. இந்த கட்டத்தில் பார்க்கும்போது இப்னு ஜியாத் ஒரு ஹீரோ மாதிரி தெரிவாரு. என்னடா இது, இப்படி ஒரு ஆட்சியான நல்ல கருத்து தானே சொல்லியிருக்கான்னு விளங்கு. ஆனா பின்னாடி வரலாற்றை பார்க்கும்போது இப்னு ஜியாத் நல்ல எண்ணத்தில் அதை சொல்லவில்லை என்பது விளங்குகிறது. என்ன நடக்குது கேட்டா, இந்த முஸ்லிம் இப்னு அகீலும் ஹானி இப்னு ஹமீதும் கொல்லப்பட்டதுக்கு பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவங்க தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு படையில முதலாக கொல்லப்பட்ட 2 நபர்கள். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டா, இவர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஈராக்குக்கு போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. எழுதினாங்கல்ல, கடிதம் எழுதினாங்கல்ல, பச்சை பசேல் என்று இருக்கிறது, ஆட்சி அமைப்பதற்கு வாருங்கள், சூப்பரா இருக்குன்னு எழுதினாங்கல்ல, அதை பார்த்துக்கிட்டு ஈராக்குக்கு போறதுக்கு ரெடி ஆயின செய்தி சஹாபாக்களுக்கு மத்தியில், அப்ப இருந்த சஹாபாக்களுக்கு மத்தியில பரவுது. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து சொல்றாங்க, ஹுசைனே ஈராக்குக்கு போவாதீங்க, எங்கிட்ட மட்டும் அதிகாரம் இருக்கும்னு சொன்னா, நான் மட்டும் ஜனாதிபதியா இருந்தா படைய வச்சு உங்களை தடுத்திருப்பேன், என்கிட்ட படையில தடுக்கிறதுக்கு நல்லபடியா சொல்றேன் பாப்பா, நீ ஈராக்குக்கு போகாத. எந்த அளவுக்கு சொல்றாருன்னு கேட்டா, அவரை நிப்பாட்டணுங்கிறதுக்காக குரோதத்துல சொல்லல, போக விடாம நிறுத்தணுங்கிறதுக்காக சொல்றாரு. நீ போறது உமையாக்களை நம்பி, அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் தான யசீது, அவர பரம்பரை தான் ஆட்சி செய்து கொண்டிருக்குது, அவங்க இருக்கிற இடத்துக்கு போறியாக்கு, உஸ்மான கொலை செஞ்சதுக்காக பழி வாங்கணும்னு உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது திட்டமிட்டு கடிதம் போட்டு உஸ்மானை கொன்றதற்கு அலி பழி தீர்க்கவில்லை என்பதற்காக உங்களை அவர்கள் கொல்லக்கூடும். விளங்குதா? எங்க போய் ஜாயின் பண்றாங்க, எங்க போய் ஜாயின் ஆகுது? உஸ்மான் கொலை செய்யப்பட்டாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கல, அது சில காரணங்கள், அரசியல் காரணங்களால எடுக்கல, அந்த கோவத்தை வச்சு உங்களை பழி தீர்ப்பாங்க நினைக்கிறேன், அதனால அப்படி கூட சொல்லி பாக்குறாரு. இல்ல நான் போற முடிவு எடுத்துட்டேன், நான் போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் உடைய பேச்சையும் தட்டிவிட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கிளம்புறாங்க. ரெண்டாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி கேள்விப்படும் போது ஹுசைன் கிளம்பி 3 நாள் பயணம், 3 நாள் தூரத்துக்கு போயிட்டாரு, 3 நாட்கள் பயணம் செய்கின்ற தூரத்துக்கு போயிட்டாரு. கேள்விப்பட்டதோட கிளம்பி 3 நாட்கள் தூரம் பயணம் செஞ்சு ஆளை பிடிக்கிறாரு. பிடிச்சி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க திரும்பி வந்துருங்க. ஏன்னு கேட்டா, அல்லாஹ் தஆலாவுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு செய்தியை சொன்னார்கள். மௌத்தாகிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் தஆலா ஒரு அடியாருக்கு 2 தெரிவுகளை கொடுத்தான், 2 சாய்ஸ்களை கொடுத்தான். அது என்ன 2 சாய்ஸ்? உலக வாழ்க்கையா மறுமையா என்று கொடுத்தான். அவர் மறுமையை தேர்வு செய்து கொண்டார். ஹுசைனே, ரசூலுல்லாஹ் எப்படி மறுமையை தேர்வு செஞ்சாங்களோ அது மாதிரி நீங்க உலக இந்த ஆட்சியை பிடிக்கணும்ன்றதை விட்டுவிட்டு மறுமையை தேர்வு செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியை தருமா அப்படின்னு கூட சொல்லி பாக்குறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, இல்ல நான் போய்த்தான், மக்கள் கடிதம் அனுப்பி 150 கடிதம் அனுப்பிட்டாங்கல்ல, அதைத்தான் காட்டுறாரு. 150 கடிதம் வந்திருக்குது, நான் போய்த்தான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பினதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இவரும் யசீத் ஆட்சியில் கொல்லப்படுவார். ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், காபத்துல்லா எரிக்கப்பட்ட வரலாற்றில் இவர்தான் கொலை செய்யப்படுவார். இந்த அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, போய் சொல்றாங்க, உங்க குடும்பத்தை குறை கூறிய மக்கள்கிட்டயா நீங்க போறீங்க, கூஃபா மக்கள் அத்தனை பேரு, உங்க குடும்பத்தை ஈராக்ல இருந்த அத்தனை பேரு, உங்களுடைய குடும்பத்தையே அந்த குறை சொன்னவர்கள்,
அப்படிப்பட்ட மக்கள்கிட்டயா நீங்க போறீங்க, போகாதீங்கன்னு சொல்லி எச்சரிக்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டா, எத்தனை சஹாபாக்கள் பாருங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. அவர் போய் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் உசுரோட இருக்கல, உங்க வாப்பா அலியே என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு, ஈராக் மக்கள் உருப்பட மாட்டாங்க, அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இருக்கிறாங்க, அந்த மக்கள்கிட்ட நீங்க போகணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சம்பவம் இருக்கு. முஆவியா மௌத்தாயிருவாரு. மௌத்தாகிறதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை கடிதம் எழுதியிருப்பாரு. என்ன கடிதம்? இடையில ஹுசைன் வந்து நாட்டை பிடிக்க போற மாதிரி ஒரு கேஸ் வரும். அதுக்கு என்ன கடிதம் எழுதுவார்னு கேட்டா, இந்த ஹுசைனே நீங்க வந்து நாட்டை பிடிக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், நீங்க நாட்டை பிடிக்க மாட்டேன்னு வாக்குறுதி தந்திருக்கிறீங்க, எனக்கு என்னோட புரட்சி செய்ய மாட்டேன்னு வாக்குறுதி தந்திருக்கிறீங்க, அதை மீறி இந்த மக்களை நம்பி வந்துடாதீங்கன்னு எழுதியிருப்பாரு. அதுக்கு ரிப்ளை அப்பவே எழுதுவார். என்ன ரிப்ளை எழுதுவாரு? நான் உங்களை வாக்குறுதிக்கு மாறு செஞ்சு முஆவியாவுடைய ஆட்சியை நான் கவிழ்க்க மாட்டேன், ஆனா கவிழ்க்காம இருக்கிறதுக்காக அல்லாஹ்ட்ட சொல்றதுக்கு எனக்கு என்ன பதிலும் கிடையாது. என்ன சொல்றாரு? சட்டப்படி கவிழ்க்கத்தான் வேணும், கவிழ்க்காம தான் இருக்கிறேன், வாக்குறுதி வந்துட்டேங்கிறதுக்காக கவிழ்க்காம இருக்கிறத பத்தி அல்லாஹ் கேட்டான், பதிலும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த கடிதமும் என்ன விளக்குதுன்னு கேட்டா, நீங்க கூஃபாவை நம்பி போயிடாதீங்கிறது விளங்குது. இப்படி எல்லாம் சொல்லியும் அப்ப அவர் சொல்றாரு, என்ன எந்த அளவுக்கு நடக்குதுன்னு கேட்டா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தைக்கு பிறகு, இது மௌத்தாகிறதுக்கு முன்னாடி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எழுதிய கடிதம், இவ்வளவு எல்லாம் நடந்ததுக்கு பிறகு மதீனாவையும் மக்காவையும் சேர்த்து ஆட்சி செய்த அம்ர் இப்னு சயீத் இப்னு அல் ஆஸ் என்ன செய்றாருன்னு கேட்டா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுறாங்க, ஹுசைனே திரும்பி வந்துருங்க, உங்களை நான் பாதுகாப்பேன், மக்கா மதீனா எங்க நான் நீங்க இருந்துக்கிறேன், உங்களுக்கு ஒண்ணும் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் கடிதம் எழுதுறாரு. இல்ல நீ உங்களோட நல்லெண்ணத்துக்கு நன்றி, நான் போகத்தான் போகிறேன்னு சொல்லி எல்லார வார்த்தையும் தட்டி கழிச்சிட்டு தான் போறாங்க. எதுக்கு போறாங்க தெரியுமா? 150 கடிதம் வந்திருக்குது, ஆட்சி அமைக்க சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க, போய் ஆட்சி அமைச்சு அந்த மக்களை காப்பாற்றணும். உண்மையிலே நல்ல எண்ணம் தான். இப்னு ஜியாதுடைய ஆட்சியை கவிழ்க்கணும்ங்கிறது அவர் செஞ்ச அந்த நடவடிக்கையில் அவர் தவறான ஆட்சி செய்கிறாருங்கிறதுக்காக தான் போறாங்க. போற நேரத்தில் இவ்வளவு ஆலோசனையும் தட்டி விட்டு தான் போறாங்க. அதையும் மனசுல வச்சுக்கிறணும். இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன செய்யறாருன்னு கேட்டா, யசீத் வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கடிதம் எழுதுறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கடிதம் வருது. என்ன கடிதம்? இப்படி ஹுசைன் போறாருன்னு கேள்விப்படுறேன், அவரை போக விடாதீங்க, தடுத்து நிறுத்துங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிராக புரட்சி செய்யக்கூடாது அப்படின்னு அவர் கடிதம் எழுதுறாரு. இவர் என்ன ரிப்ளை கொடுக்கிறாரு? நீங்க சொல்றதுக்கு முன்னாடி பல வாட்டி நான் சொல்லி பார்த்துட்டேன், அவர் மறுத்துட்டாரு. இப்படி கேள்விப்பட்டதோட யசீத் என்ன செய்யறாருன்னா, இப்னு ஜியாதுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, ஈராக்குடைய ஆளுநருக்கு. அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, ஹுசைன் விஷயத்துல கவனமா இருந்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி, ஹுசைன் இப்படி படையோட வராரு, கவனமா இருங்கன்னு லெட்டர் எழுதுறாரு. இந்த லெட்டர் கிடைச்சதோட இப்னு ஜியாத் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த லெட்டரை கையில வச்சுக்கிட்டு, இப்ப லெட்டர் கிடைச்சிருச்சு இல்ல, எச்சரிக்கை இருக்க சொல்ல, அது அவருக்கு குழுவா போயிடுச்சு. இப்ப ஹுசைனை என்ன செஞ்சாலும் கவர்மெண்ட் கேட்காது, அதான் எச்சரிக்கை கடிதமே வந்துருச்சு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, ஈராக் மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் போற வழியிலேயே. என்ன அந்த கடிதத்தில் என்ன இருக்கு? அல்லாஹ் நல்லா புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சொல்லி மக்களுக்கு சலாம் எல்லாம் சொல்லிட்டு, இப்படி முஸ்லிம் இப்னு அக்கீல் எனக்கு அனுப்பின கடிதம் கிடைச்சிச்சு, ஈராக்ல வந்து ஆட்சி அமைக்க சொல்லி இருந்தாரு, நல்ல பேஸ்மெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு எழுதி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கடிதத்தை பார்க்கும்போது என் மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு விளங்குது, எல்லாத்தையும் எழுதுறாரு. சொல்லிட்டு அல்லாஹ் நம்மள எல்லாம் பொருந்திக்கிறேன்னு, நான் இப்ப வந்துகிட்டு இருக்கிறேன் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு, இந்த செய்தியை ரகசியமா வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி கடிதத்தில் எழுதி, கடிதத்தை என்ன செய்யறாருன்னா கைஸ் இப்னு மஸ்ஹர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தட்ட கொடுத்து அனுப்புறாரு. கைஸ் இப்னு மஸ்ஹர் காதிசியா என்ற இடத்துக்கு வரும்போது கவர்மெண்ட் அவரை பிடிக்குது, எப்படியோ திட்டமிட்டு அரெஸ்ட் பண்றாங்க, பிடிக்குது. பிடிச்சு கடிதத்தை புரட்டி பார்த்தா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பிடிக்க வராங்கன்ற தகவல் கடிதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்ப கவர்மெண்ட் உடனே அலர்ட் ஆகுது. அலர்ட் ஆகி என்ன செய்யறாங்க, இவரை கூட்டிட்டு போய், யார கைஸ் இப்னு மஸ்ஹர் என்றவரை கூட்டு போய் கோட்டைக்கு மேல ஏற சொல்றாரு இப்னு ஜியாத். ஏறி சொல்றாரு, கோட்டையில் நீ மக்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லணும், மக்களை பார்த்து பொய்யன் அலிக்கு பிறந்த பொய்யன் ஹுசைன் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நீ சொல்லணும். யார்கிட்ட சொல்லி கொடுக்கிறார்? யாரு? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆல்டியே சொல்ற கைஸ் இப்னு மஸ்ஹர் சொல்றாங்க, பொய்யன் அலிக்கு பிறந்த பொய்யன் ஹுசைன் வந்து கொண்டிருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு பொய்யன் ஆக்கியாச்சு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பொய்யன் ஆக்கியாச்சு. இப்னு ஜியாத் மைனஸ் ஆகிற இடமே இதுதான். இவனோட ஆட்சிக்கு தகுதி இல்லாத ஒரு ஆளுங்கிறதெல்லாம் வழங்குது. சஹாபாக்களே குறை சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டான். சொல்லி மேலே எழுப்பி நின்று சொல்லு அப்படிங்கிறாரு. சொன்னதோட கைஸ் இப்னு மஸ்ஹர் என்ன செய்யறாரு, கோட்டைக்கு மேலே ஏறி நின்று இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சொல்லிட்டு, இதைத்தான் சொல்ல போறான்னு இவர் நினைக்கிறார் இப்னு ஜியாத். அவர் என்ன சொல்லிட்டாரு, மக்களே
நபிகள் நாயகத்துடைய பேரப்பிள்ளை ஹுசைன் வந்து கொண்டிருக்கிறார், உங்கள் மீது பாசம் வைத்து வந்து கொண்டிருக்கிறார், அவர் உங்களை நம்பி வருகிறார், அவரை கைவிட்டு விடாதீர்கள், அவரோடு சேர்ந்து அவருக்கு ஆட்சி அமைப்பதற்கான உதவி எல்லாம் செய்யுங்க என்று பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே கவர்மெண்டுடைய படை என்ன செய்து கோட்டையிலிருந்து கைஸ் இப்னு மஸ்ஹரை தள்ளி விடுகிறார்கள். கீழே விழுந்து கை கால்கள் நொறுங்கி தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அப்துல் மலிக் இப்னு உமைருல் பிஜ்லி என்று சொல்லக்கூடிய ஒருவன் என்ன செய்யறான்னு கேட்டா கைஸ் இப்னு மஸ்ஹருடைய தலையை துண்டிக்கிறான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு படையின் 3வது நபர் கொல்லப்படுகிறார். அவர் வர்ற வழியில அனுப்பிக்கிட்டு தானே வர்றாரு. 3வது நபர் கொலை செய்யப்படுகிறார், தலை துண்டிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு என்ன செய்யறான்னு கேட்டா முஸ்லிம் இப்னு அக்கீல் ஒரு கடிதம் எழுதுவார். இடையில என்ன கடிதம் எழுதினாரு? இந்த நாட்டுக்கு வந்துடாதீங்க, என்ன கொல்ல போறாங்க, அதெல்லாம் எழுதினார்ல. அந்த கடிதம் ஹுசைன் ரலியல்லாஹு கிடைக்குது. என்ன அந்த கடிதத்துல இருக்குது, நாட்டுக்குள்ள வந்துடாதீங்க, என்னையே படாது பாடுபடுத்துறாங்க இருக்குது. இவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அல்லாஹ் விதிச்சது நடக்கும், நாம போவோம்னு போறோம். ஆனா முஸ்லிம் இப்னு அக்கீல் கொல்லப்பட்ட செய்தி ஹுசைன் ரலியல்லாஹு தெரியாது, இதுவரைக்கும் தெரியல. உசுரோடு தான் இருக்கிறாரு, நம்மள வர வேணாம்னு சொல்றாரு போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இல்ல அல்லாஹ் விதிச்சது நடக்கும் என்று சொல்லி அவர் போய்கொண்டே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டா கைஸ் இப்னு மஸ்ஹர் அவர் கோட்டையிலிருந்து தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்டாரே, இந்த செய்தி சௌரத் என்ற இடத்தை அடையும் போது தெரிய வருகிறது. அந்த இடத்துக்கு போகல தெரிய வந்துட்டு இவங்க எல்லாம் கொல்லப்பட்டுட்டாங்க. அப்ப கூட திரும்பி இருக்கலாம், திரும்பல. அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா தன்னோட வந்த மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு, மக்களே நான் ஈராக்குக்கு போறதுக்கு நினைக்கிறேன். ஈராக்குடைய நிலைமை இப்ப கடுமையான மோசமான நிலையில இருக்கு. நாம சண்டை பிடிச்சு தான் ஆட்சியை பிடிக்க வேண்டிய லெவல் இருக்குது. ஆட்சி கிடைக்குமா கிடைக்காத பிரச்சனையும் இருக்குது. அதனால யாருக்கு என்னோட வர விருப்பமோ அவங்க வாங்க, யாருக்கு வர விருப்பம் இல்லையோ அவங்க திரும்பி போயிருங்க அப்படிங்கிறாங்க. உடனே கூட வந்தவங்கள நிறைய பேர் என்ன செய்யறாங்க, கிட்டத்தட்ட 72 பேரை தவிர மிச்சம் எல்லாரும் ஆயிரக்கணக்கான பேர் வந்திருந்தாங்க, எல்லாரும் திரும்பி போயிடுறாங்க. ஏன் இதை சொல்றாரு தெரியுமா? வந்ததுல நிறைய கிராமத்து அரபிகள், காட்டரபிகள் வந்திருப்பார்கள். ஏன் இதை சொல்றாரு? அவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு வராங்கன்னா ஆட்சியை பிடிக்க போறோம், நமக்கு எல்லாம் கவர்மெண்ட்ல போஸ்ட் கிடைக்கும், ஏன்னா போரிட்டவங்க தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வராங்க. இங்க போய் சண்டை பிடிச்சலாம் செத்து போயிட்டாங்க, துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிரும்ல, அதனால திரும்பி போங்கன்னு சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதோட மக்காவுல இருந்து ஹுசைனோட வந்தாக்களை தவிர மிச்ச அத்தனை பேரும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு விட்டு திரும்பி சென்று விடுகிறார்கள். அப்ப என்ன செய்யறாருன்னா பாலைவனத்தில் ஒரு கூடாரத்தை அடிச்சு தன்னந்தனியாக கூடாரத்துக்குள் அமர்ந்து கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டே அழுது கொண்டிருக்கிறார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அழுதுகிட்டே குர்ஆனை ஓதுறாரு. அந்த வழியாக வந்த ஒருவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போய், ஏன் நீங்க அழுகிறீங்க? நீங்க அழுவதற்கு தகுதியான மனிதர் அல்ல, நபிகள் நாயகத்தின் பேரப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. சொன்னதோடு அவர் சொல்றாரு, கூஃபா நகர மக்கள் என்னை ஆட்சியாளராக்குவதற்குத்தான் வர சொன்னார்கள் என்று நான் நினைத்தேன், ஆனால் கொலை செய்வதற்கு வர சொன்னார்கள் என்பது எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிடுறாங்க? கொலை செய்யறதுக்கு கூப்பிட்டாங்க. அவ்வளவு லெட்டரும் அவ்வளவு பசந்தா எழுதியிருந்தாங்க. அதை பார்த்தா என்ன ஆட்சி பிடிக்க வர சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்பதான் வழங்குது, ஆட்சி பிடிக்க வர சொல்லல, திட்டமிட்டு நபியின் பேரப்பிள்ளையை கொலை செய்வதற்கு அழைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு அழுது கொண்டே குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஓதிக்கொண்டு திரும்ப படை கிளம்பு, அந்த 72 பேரோட திரும்ப கிளம்பி படை ஈராக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நகருகின்ற நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா தமூஹ் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வர்றாரு. வந்து சொல்றாரு, ஹுசைனே நீங்க இந்த இடத்துல நில்லுங்க, தை குலத்தார்ட்ட இருந்து நான் 10,000 போர் வீரர்களை உங்களுக்காக அழைத்து தருகிறேன், அவங்களோட போய் சண்டை போடுங்க, உங்களுக்கு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இல்ல வேணாம், கூட இருந்தவங்களே நான் அனுப்பிட்டேன், சும்மா சண்டை பிடிச்சு கொலை செய்யலாம் வேணாம், அவங்க வேணாம், நான் போயிடுறேன் சொல்லி 10,000 பேரை தருகிறேன் என்று சொன்னவரையும் புறக்கணித்து விட்டு கர்பலாவை நோக்கி நகர்கிறார்கள். கர்பலாவுக்கு வந்து சேர்கிறார்கள். கர்பலாவில் வைத்து தன்னுடைய தோழர்களிடத்தில் கேட்கிறார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது எந்த இடம், நாம இப்ப எந்த இடத்துல நிக்கிறோம் என்று சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. கேட்கும்போது கூட வந்த மக்கள் அவருடைய தோழர்கள் சொல்லுகிறார்கள், நாம் இருக்கும் இடம் கர்பலா, நாம் இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன கர்பலா அப்படின்னும் போது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்லை நாம் கர்பலாவில் இருக்கவில்லை, கர்வபலாவில் இருக்கிறோம். கர்பலாங்கிற வேட ரெண்டா பிரிச்சு கர்வபலாவில் இருக்கிறோம் என்று சொல்லி காட்டுறாங்க. கர்வபலா என்ற சோகமும் சோதனையும் நிறைந்த இடம். கர்பலாண்டா வெறுமனே ஒரு வார்த்தை மாதிரி இவர் பிரிச்சு சொல்றாரு, நாம கர்பலாவுல இல்ல
பலாவில் இருக்கிறோம், சோகமும் சோதனையும் நிறைந்த இடத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்பலாவில் தங்குகிறார்கள். இது ஆசுரா 10வது நாள். இதப்ப ஆசுரா 10வது நாளில் தங்குகிறார்கள். தங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, இப்னு ஜியாதுடைய படை தளபதியோடு சேர்த்து கிட்டத்தட்ட 4000 பேர் கொண்ட ஒரு படை கர்பலாவை நோக்கி வந்து சேர்கிறது. அந்த படைக்கு தளபதியா வர்றவர் யாருன்னு கேட்டா உமர் இப்னு சாத் என்று சொல்லக்கூடிய ஒருவர். இவர்கிட்ட ஆரம்பத்தில் கூப்பிட்டு கேட்பாரு, யார் இப்னு ஜியாத் தளபதியா போறியாண்டு. இல்ல ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளையோடு சண்டை விடுப்பதற்கு நான் விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாரு. விருப்பம் இல்லைன்னா எல்லா போஸ்ட்லயும் இருந்து உன்னை தூக்குவேன், ஓகேயான்னு கேட்பாரு. இல்ல அப்படின்னா போறேன், அந்த இடத்துல அவரை பதவி மோகம் தடுக்கிறது. அப்படின்னா நான் சண்டைக்கு போறேன்னு 4000 பேரை கூட்டிக்கிட்டு வர்றாரு. கரெக்டா சுபகுடைய நேரம், சுபகு நேரத்தில் 4000 படை வீரர்களுக்கு உமர் இப்னு சாத் என்று சொல்லக்கூடிய இப்னு ஜியாதுடைய படை வீரர் தொழுகை நடத்துகிறார். மீதியுள்ள 72 பேர்களுக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். 4000 எங்க, 72 எங்க, மலைக்கும் மடுவுக்கும் உள்ள அளவுக்கு குறை. இவர படை இவ்வளவுதான் இருக்குது. தொழுகை நடைபெறுகிறது. தொழுகை முடிஞ்சதோட அந்த 70 பேர்ல கூட 30 பேர்கள் குதிரை வீரர்கள், மீதி 40 பேர்கள் காலாட்படை தரப்படை அர்த்தம். 30 பேர் வந்து குதிரை வீரர்கள், 40 பேர் தரைப்படைகள். இவ்வளவுதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆயுத பலமே. அப்படி இருக்கிற படைக்கு தான் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்யறாருன்னு கேட்டா, தண்ட குடும்பத்தாக்கள், தண்ட சகோதரி, பிள்ளைகள் முழு அகலு பைத்து முழுக்க வந்திருந்தாங்க. அவ்வளவு முழு குடும்பமும் வந்திருந்தது. எல்லாரையும் ஒரு இடத்துக்கு எடுத்து கூடாரம் கொண்டு அமைச்சு கூடாரத்தை சுட்டி தீ மூட்டி விடுகிறார்கள். எதுக்கு தீ மூட்டுறாங்க தெரியுமா? கூடார நடுவுல சுத்தி வர நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த நெருப்பை தாண்டி கூடாரத்துக்குள்ள போய் குடும்பத்தாக்களை யாரும் தாக்கிட கூடாதுங்கிறதுக்காக நெருப்பு மூட்டி விடுறாங்க. இப்படி மூட்டி விட்டு இருக்கிற நேரத்தில் யுத்தத்துக்கு முன்னாடி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களை நோக்கி ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். மக்களை பார்த்து பேசுறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கூடாரத்தில் இருந்து வெளியே வரும்போது குர்ஆனை கையில் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். வந்தவர்கள் குர்ஆனை கையில் வைத்துக் கொண்டு 10வது அத்தியாயம் 71வது வசனத்தை ஓதி காட்டி இந்த வசனம் சொல்வது என்ன என்ற விளக்கத்தை எல்லாம் சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, என்னை கொல்வதாக இருந்தால் நான் யுத்தத்திற்காக வந்தது வீணாக வரவில்லை, என்னை வர சொன்னார்கள், நான் வந்தேன். இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்களுடைய குடும்பத்தாக்கள் கூடாரத்துக்குள்ள இருந்தாங்கல்ல, குடும்பத்தாக்கள் இந்த பயான கேட்டு ஓண்டு கதறி அழ ஆரம்பிச்சிருவாங்க. வர்ற சகோதரி அத்தனை பேருமே அழ ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு ஆள் அனுப்பி சொல்றாரு, அத்தனை பேரையும் அமைதியா இருக்க சொல்லுங்க. எல்லாரும் அமைதியானதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மக்களை பார்த்து பேசுறாரு. அந்த படை வீரர்களை பார்த்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறார்கள், என்னை நீங்கள் எதிர்ப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். என்னை எதிர்ப்பதற்கு முன்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, உங்களுடைய உள்ளத்தை கேட்டு பாருங்கள், உங்க உள்ளத்தையே நீங்க கேட்டு பாருங்க, என்னோட எதிர்க்கிறது நியாயம் தானா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, உங்களுடைய முடிவை நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்கள். யுத்தம் பண்ண வந்திருக்கிறீங்க, பண்ணணுமா வேணாமான்னு இன்னொரு வாட்டி யோசிச்சு பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் யார் தெரியுமா அவர் நான் யாருங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு பாருங்க. அப்படியே முழு பரம்பரையும் படம் பிடித்து காட்டுகிறார்கள். நான் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்பிள்ளை ஹுசைன் வந்திருக்கிறேன். நான் கொலை செய்யப்படக்கூடிய ஒருவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனது தந்தை யார் தெரியுமா? அலி இப்னு அபி தாலிப். எனது தாயார் யார் தெரியுமா? நபிகள் நாயகத்தின் பாசம் மிகு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எனது சிறிய தந்தை, எனது சாச்சா ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் யார் தெரியுமா? 2 இறக்கைகளுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லி நபிகள் நாயகத்தாலேயே புகழ்ந்து சொல்லப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒருவருடைய மகனாக்கும், சாச்சான மகன் தானே, மகனாக்கும் நான், என்னையா கொல்ல போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தியாகிகளின் தலைவராக இருக்கிற ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னுடைய தந்தைக்கு சின்ன வாப்பா, சிறிய தந்தையாக இருக்கிறார். என்னுடைய தந்தைக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சிறிய தந்தையாக இருக்கிறார். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய சொந்தம்னு சொல்லி காட்டுறாரு. நானும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சுவனத்து இளைஞர்களின் தலைவர்கள் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே சொல்லப்பட்டிருக்கிறோம். என்ன சண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு, என்ன கொல்ல வாரீங்க, நீங்க என்ன கொல்றதுக்கான காரணம் என்ன? நான் அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி செஞ்சேன், அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி செஞ்ச அவங்களை என்ன கொலை செய்யணும், அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி செய்யறவரை கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நரகவாதின்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. இவர் என்ன லாஜிக்கலா என்ன சொல்லி காட்டுறாரு தெரியுமா? நான் நரகவாதி இல்ல, நான் நரகவாதியா இருந்திருந்தா
சுவனத்து இளைஞர்களின் தலைவர்கள் என்று என்னையும் என்னுடைய சகோதரனையும் நபிகள் நாயகம் சொல்லி இருக்க மாட்டார். அப்ப இந்த இடத்துல என்ன வழங்கணும் தெரியுமா? இவர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை கொலை செய்யக்கூடாது என்ற முடிவுக்கு அவர்கள் வந்திருக்க வேண்டும். வரல. அதையும் சொல்லி காட்டி சொல்றாரு, நானாக வந்தேனா? கூஃபா நகர, ஈராக் நகர மக்கள் எனக்கு கடிதம் அனுப்பினார்கள். கடிதம் அனுப்பி என்னை வர சொன்னார்கள். அதை நம்பித்தானே அப்பா நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக வல்லாஹி நான் பொய் சொல்லவில்லை. நான் பொய் சொல்லவில்லை என்பதற்கு என்ன ஆதாரம் தெரியுமா? பொய் சொல்வது ஹராம் என்று தெரிந்த காலத்திலிருந்து நான் பொய் சொல்லியதே கிடையாது. இதற்கு சாட்சியாக நான் பொய் சொல்வேனா இல்லையா என்பதை நபிகள் நாயகத்துடைய தோழர்களான ஜாபிர் இப்னு அப்துல்லா உயிரோடு இருக்கிறார், அபூ சயீத் அல் குத்ரி உயிரோடு இருக்கிறார், சஹல் இப்னு சஅத் உயிரோடு இருக்கிறார், ஸெய்த் இப்னு அர்கம் உயிரோடு இருக்கிறார், அனஸ் இப்னு மாலிக் உயிரோடு இருக்கிறார். இந்த எல்லாத்தையும் போய் கேளுங்க, ஹுசைன் பொய் சொல்லுவாராண்டு? ஹுசைன் பொய் சொல்ல மாட்டாரு. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மக்கள் என்ன வர சொன்னாங்க, அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை பார்த்து உரை நிகழ்த்துகிறார். நிகழ்த்திட்டு சொல்றாரு, உங்களிடம் நான் 3 கோரிக்கைகளை முன்வைக்கிறேன். யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை பார்த்துட்டு படம் நிக்குது. அப்பதான் இந்த பேச்சு எல்லாம் பேசுறாரு. என்ன 3 கோரிக்கைகள்? முதலாவது கோரிக்கை வைக்கிறார், ஒன்றோ நான் வந்ததை போலவே என்னை திருப்பி அனுப்பிவிடுங்கள், என்ன கொண்டுராதீங்கன்னு கெஞ்சி கேட்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு பேசல என்ன விளங்குது? என்ன கொண்டுராதீங்க, நான் வந்த மாதிரி என்ன திருப்பி அனுப்பிடுங்க. அது உங்களுக்கு முடியலன்னா இரண்டாவது கோரிக்கை, என்னை அழைத்துக் கொண்டு யசீதிடம் செல்லுங்கள், இப்னு ஜியாதிட்ட போவாதீங்க, யசீதிட்ட போங்க. நான் எனக்கும் அவருக்கு தான் சண்டை, இப்னு ஜியாதுக்கும் எனக்கும் சண்டை இல்ல. யாரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஜனாதிபதியா இருக்கிறாரோ அவரிடத்தில் என்னை அழைத்து செல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் உங்களுக்கு முடியல என்று சொன்னா யுத்தத்தை பிரகடனம் செய்யுங்கள், மரணிக்கும் வரை நான் போராடுவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த உமர் இப்னு சாத் என்ன செய்யறாருன்னா, அந்த எதிர்த்தரப்பு படை தளபதி என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா, உடனே இப்னு ஜியாதிட்ட வந்து ஆள் அனுப்புறாரு. நீங்க இப்படி ஒரு 3 கோரிக்கை வைக்கிறாரு, ஏத்துக்கிறவா வேணாமான்னு சொல்லி ஆள் அனுப்புறாரு. ஆள் அனுப்புற நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, சிமர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் அங்க போறான். போய் சொல்றான், இப்படித்தான் இவர் 3 கோரிக்கை வைக்கிறாரு, அதுல யசீதை சந்திக்கலாம்னு 2வது கோரிக்கை வைக்கிறாரு. அப்ப இப்னு ஜியாதே யசீதை சந்திக்க விடுறதுக்கு இறங்கி வந்துடுறாரு. இவன் என்ன செய்யறான் தெரியுமா? நீங்க தானேங்க ஆட்சியாளர், நீங்க தானேங்க முடிவெடுக்கணும், நீங்க எதுக்கு அங்க அனுப்பணும், உங்கள்கிட்ட பேச மாட்டார் அவரு, அங்கதான் போவாருன்னு குத்தி விடுறான். சொன்னதோட இஷ்டம்டா என்ன வந்து சந்தி, அங்க சந்திக்க அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கையும் புறக்கணிக்கப்படும். இப்னு ஜியாத் என்ன செய்யறாரு? கோரிக்கையை 2 கோரிக்கைகளை ஏற்க மறுக்கிறார். அப்ப என்ன கோரிக்கை ஏற்கப்படுது? சண்டை பிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கப்படுகிறது. ஏற்கப்பட்டதோட திரும்பவும் என்ன செய்யறாரு கேட்டா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மக்களுக்கு மத்தியிலே போராட்டத்துக்கு யுத்தத்திற்கு வந்த 4000 படை வீரர்களுக்கு முன்னாடி எழும்பி நின்று திரும்ப கேட்கிறாரு, என்னை கொலை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறீர்களே, உங்களில் யாரையாவது நான் கொலை செய்திருக்கிறேனா? நான் கொலைகாரனா? கொலைகாரன கொலைக்கு கொலை, பழிக்கு பழி எடுக்கலாம். என்னை கொலை செய்ய வந்திருக்கிறீர்களே, நான் யாரையாவது கொலை செய்தேனா? யாருடைய சொத்துக்களையாவது அபகரித்திருக்கிறேனா? யாரையாவது காயப்படுத்தியாவது இருக்கிறேனா? அல்லது அரசாங்கத்தினால் தேடப்படக்கூடிய குற்றவாளியா? இதெல்லாம் கேட்கிறாரு. நான் கொலை செஞ்சனா, கொலைக்கு துணை போனேனா, யாருக்காவது காயம் உண்டாக்கினா, சொத்தை பறிச்சனா, அல்லது கவர்மெண்ட் தேடப்படக்கூடிய குற்றவாளி அறிவிப்பாங்களே அந்த பட்டியலையாவது நான் இருக்கிறேன் சொல்லி கேட்கிறாரு. எதிர்த்தரப்பு அப்படியே ஊசி விழுந்தால் சத்தம் கேட்கின்ற அளவுக்கு அமைதியாக இருக்கிறார்கள். பதில் பேச முடியலையே. இவரை கொல்றதுக்கான கரெக்டான எந்த ரீசனுமே இல்லை. எதிர்த்தரப்பிட்ட அமைதியாக இருக்கிறார்கள். அப்பதான் ஹுசைன் ரலியல்லாஹு திரும்ப கேட்கிறாங்க, ஷபீத் இப்னு ரிஃபியே, ஹிஜார் இப்னு அஃப்ரே, கைஸ் இப்னு அஸ்அஸே என்று 3 பேரை கூப்பிட்டு சொல்றாங்க, என்ன ஈராக்குக்கு வர சொல்லி நீங்க தானே கடிதம் எழுதினீங்க. கடிதம் எழுதின 3 பேரும் எதிர்த்தரப்புல ஹுசைனை கொல்ல வர்றதுக்கு வந்திருக்கிறாங்க. எப்படி விளங்குதா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பிடிக்க வாங்க, ஆட்சியை கையில தாரோம் அப்படின்னு சொல்லி எவன் 150 கடிதம் எழுதினானோ அதுல முக்கிய 3 புள்ளிகள் எதிர்த்தரப்புல ஹுசைனை கொல்லுகின்ற படையில் வந்து நிற்கிறார்கள். 3 பேர பேரையும் கூப்பிட்டு கேட்கிறாங்க, நீங்க தானே அப்பா என்னை ஆட்சி பிடிக்க வர சொன்னீர்கள், நீங்க கடிதம் எழுதினதுனால தான் நான் வந்தேனே தவிர எனக்கு என்ன ஆட்சி கட்டில உட்காரணும் ஆசையா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும் போது அந்த 3 பேரும் ஒரே அடியில மறுக்கிறார்கள், நாங்கள் உங்களை வர சொல்லவில்லை, நாங்கள் கடிதமே எழுதல அப்படிங்கிறாங்க.
எவ்வளவு பெரிய அமானித மோசடி. அவர் நம்பி வர்றாரு, நம்பி வந்தவருக்கு நாங்க அப்படி சொல்லல, நீங்க தான் வந்தீங்கன்னு சொல்லி படைகளுக்கு முன்னால் அந்த 3 பேரும் மறுத்து விடுகிறார்கள். அப்ப இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஜியாத் படையில இருந்த ஒருத்தர் என்ன செய்யறாரு கேட்டா, ஹுர்ர் இப்னு யஸீத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இதெல்லாம் கேட்டுட்டு ஜியாத் படை தளபதிட்ட போய் கேட்கிறாரு, இதற்கு பிறகும் நீங்கள் நரகம் செல்லத்தான் வேண்டுமா? கேள்வி விளங்குதா? இவ்வளவு இவர் சொன்னதுக்கு பிறகும் சண்டை போட்டு நீங்க நரகத்துக்கு போறீங்களா? சண்டை போட்டு தான் ஆகணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் கேட்கும் போதே எதிர்த்தரப்பு படை தளபதியினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து தாடியை தொட்டு கொண்டு செல்கிறது. தளபதியை அழுகிறார். யுத்தத்துக்கு அவர் விருப்பம் இல்லைன்னு சொன்னாரு, கொல்ல தேவையில்லை இருக்கிறார். உடனே இந்த சிம்ரன் சொல்ற என்ன செய்யறான், வந்து கொண்டுதான் ஆகணும். அவன் வந்து திரும்ப போடுறான். போடும்போது என்ன நடக்குது, கொலை செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். வரும்போது இவர் என்ன செய்யறாரு, யாரு வந்து கேட்டாரோ கேட்ட ஹுர்ர் இப்னு யஸீத் என்ன செய்யறாருன்னா, உடனே தண்ட குதிரை எடுத்துக்கிட்டு அந்த படையில இருந்தவர் மாறி இந்த படையில வந்து சேர்ந்துடுறாரு. எங்கேயாவது நடக்குமா இது? எதிரி படையோட சண்டைக்கு வந்தவர் அந்த படையை விட்டு இந்த படையில வந்து சேர்றாரு. சேர்ந்து ஹுசைன் சொல்றாங்க, ஹுசைனே என்ன மன்னிச்சுக்கிறீங்க, உண்மையிலே உங்க மேல குற்றம் நினைச்சுதான் நான் அந்த படையில இருந்தேன், குற்றம் இல்லைன்னு தெரியுது, என்ன மன்னிச்சுக்கிறேன், நான் உங்களோட சேர்ந்து மௌத்தாகும் வரை போராடுவதற்கு தயார் என்று சொல்லி அவர் சொல்றாரு. சொல்லும் போது இப்னு ஜியாத் வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, தன்னுடைய தளபதிக்கு ஒரு கடிதம் எழுதுறான். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இப்னு ஜியாத் உமர் இப்னு சாதுக்கு தளபதிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. கடிதத்தில் என்ன இருக்கு தெரியுமா, நீங்கள் யுத்தம் செய்யும் போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் எப்படி கதற கதற செத்தார்களோ அதுபோன்று ஹுசைனை கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த கடிதத்தில் இருக்குது. சிமர் கொண்டு வந்த கடிதத்தில் ஹுசைனை கொல்ற நேரத்தில் நீங்க இப்படித்தான் கொல்லணும் என்று சொல்லி எழுதி அனுப்புகிறார். அந்த கடிதத்தை பார்த்து அந்த செய்தி சொல்லப்படுற நேரத்தில் ஒரு ஆள் எழும்பி என்ன செய்யறாரு கேட்டா, அந்த மக்கள் அந்த அதே ஹுர்ர் இப்னு யஸீத் கேட்கிறாரு, நாய் பன்றி குரங்கு எல்லாமே ஃபுராக் நதியிலிருந்து தண்ணீரை எடுத்து குடிக்க முடியும், நபிகள் நாயகத்துடைய பேரப்பிள்ளைக்கு மாத்திரம் குடிப்பது ஹராமா என்ன கேட்கிறாரு. ஃபுராத் நதி பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது, நாய் பண்ணி கூட அதுல இருந்து தண்ணியை குடிக்கலும், ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை குடிக்க கூடாதா, அதை தடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி பதில் சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நான் சொர்க்கம் செல்வதற்காக மரணிக்கும் வரை இவரோடு நின்று போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற நேரத்தில் யுத்தம் ஆரம்பம் ஆகிறது. யுத்தத்தை ஆரம்பிக்கிறது யார் தெரியுமா, எதிரிப்படையின் தளபதி. சாதகமா பாதகமா பேசிக்கிட்டு இருக்கிறார்ல, அவர் தான் முதலாக என்ன செய்யறாரு கேட்டா, முதலாவது அம்பை எடுத்து உமர் இப்னு சாத் அவங்க ஜியாத் படையிலிருந்து அம்பையும் போது சொல்லுகிறார், இந்த அம்பை நான் எய்கிறேன் என்பதற்கு நீங்கள் அத்தனை பேரும் சாட்சி. எதுக்காக இப்படி ஒரு வாசகத்தை பயன்படுத்தினான்னு தெரியல. சில நேரங்கள்ல உமர் இப்னு சாத் சண்டையை பிடிக்கிறேன்னு பின்னாடி போட்டு கொடுத்துருவாங்க என்னமோங்கிறதுக்காக செஞ்சாரான்னு கூட தெரியல. இப்படி ஒரு வாசகத்தை சொல்லிக்கிட்டு தான் அம்பை எடுத்து எய்கிறார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு படையை நோக்கி. அப்படி எஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்னு ஜியாதுடைய அந்த படை எதிரி படைக்கு இடது பக்கத்தில் நின்ற ஒரு படை வீரர் என்ன செய்யறான்னு கேட்டா, எல்லா வீரர்களையும் உசுப்பேத்திக்கிட்டு இருக்கிறான். ஹுசைனை கொல்லுங்க, ஹுசைனை கொல்லுங்க, ஹுசைனை கொல்லுங்கன்னு சொல்லி உசுப்பேத்துற இடத்துல அவர் நரகத்துக்குரிய ஆண்டெல்லாம் சொல்றான். அப்பதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யுத்தத்துக்கு மத்தியில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த மக்களை நோக்கி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதாவது உயிர்கள் பிரிந்ததுக்கு பிறகு நாம் எல்லாம் மௌத்தானதுக்கு பிறகு எவன் நரகத்துக்கு போவானுங்கிறது தெரியும். நான் நரகம் சொல்லிக்கிட்டு இருக்கல, இப்ப யாரு சொர்க்கம் யாரு நரகம்ங்கிறது தெரியாதுப்பா. நாம மௌத்தானதுக்கு பிறகு நீ சொர்க்கமா நான் சொர்க்கமா அல்லது நான் நரகமா நீ நரகமாங்கிறது அப்ப முடிவாயிரும் என்று சொல்லி சொல்லுகிறார். சொல்ற நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, யுத்தம் அகோரமாக ஆரம்பித்து விடுகிறது. முஸ்லிம் இப்னு அவுசஜா என்று சொல்லக்கூடிய மனிதர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தரப்பிலிருந்து முதலாக ஷஹீதாகிறார். முதலாவது கொல்லப்படுறால் முஸ்லிம் இப்னு அவுசஜா. அவர் கொல்லப்பட்டு குற்றியும் கொலையுயிருமாக இருக்கின்ற நேரத்தில் அவருடைய தோழர்கள் ஓடி போய் தூக்குகிறார்கள். தூக்கி கேட்கிறார்கள், முஸ்லிம் இப்னு அவுசஜாவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் செய்ய வேண்டாம், அதோ போராடி கொண்டிருக்கிறார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரை காப்பாற்றுகின்ற வழியை மாத்திரம் பாருங்கள், நான் செத்து போறேன் பிரச்சனை இல்லை, அவர் காப்பாற்றப்பட வேண்டும், நபிகள் நாயகத்துடைய பேரப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முஸ்லிம் இப்னு அவுசஜா அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்படி கொல்லப்பட்டிருக்கிற நேரத்தில் இந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் போதே 70 பேரோட 4000 பேர் யுத்தம் பண்றாங்க. தலைவர் என்ன அறிக்கை விடுறாரு தெரியுமா, 4000 பேர் போதாது, இன்னும் 500 படை அனுப்புங்க சொல்லி குதிரைப்படை 500 மேலதிகமாக வரவழைக்கப்படுகிறது. உலக வரலாற்றில் வெறும் 70 பேர் அழிக்கிறதுக்கு 4500 பேர் கொண்ட படை வருகிறது, திருப்பி 500 எக்ஸ்ட்ரா வருகிறது. இப்படி வந்து திரும்ப யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன செய்ய சிமர் என்று சொல்றவன் என்ன செய்யறான்னு கேட்டா,
ஹுசைன் ரலியல்லாஹு குடும்பத்தார் ஒளிச்சுக்கிட்டு இருந்தாங்களே கூடாரத்தை ஈட்டியால கிழிச்செடுக்கிறான். கூடாரத்தை கிழிச்சு தீ வச்சு எரிச்ச பாக்குறான். அப்ப அதை பார்த்துக்கிட்டு இருந்த அவருடைய படையை சேர்ந்த ஒரு ஆளை என்ன கேட்கிறான்னா, வெக்கம் கட்டவனே, நேருக்கு நேர் மோதிரத்தை விட்டுவிட்டு பொம்பளை பிள்ளைகளோட போய் சண்டை பிடிக்க போறியடா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. இவன் வெக்கத்துல என்ன செய்யறான், சிமிரு போனவன் திரும்பி வந்துடுறான். இப்படி அவங்கள ஆக்களே அவங்களுக்குள்ளேயே இந்த வேலை யுத்தம்னா நேரடியா மோதிக்க, இப்படி போய் பொம்பளை பிள்ளையோட சண்டை பிடிக்கிற வேலை வச்சுக்காத, பொண்ணத்தனம் நாம சொல்லுவோம்ல, அது மாதிரி செய்யாதான்னு சொல்லிட்டாங்க. சொன்னதோட அவர் பின்னாடி வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஹுசைன் ரலியல்லாஹு படையிலே நாஃபி இப்னு ஹிலால் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார். இவர் கிட்டத்தட்ட 12 பேர்களை கொலை செய்தார். கொலை செஞ்சு இவருடைய 2 கைகளும் வெட்டப்படும். இந்த 2 கையும் வெட்டப்பட்டும் எலும்பி நிற்பார். வெட்டப்பட்டுச்சு. 12 பேரை கொண்டிருக்காரு. எலும்பி நிற்பார். எலும்பி நின்றுகிட்டு என்ன செய்யறாரு கேட்டா, நேர வர்றாரு உமர் இப்னு சாதுட்ட, எதிரி படை வீரட்ட யுத்தம் நடக்கிற நேரத்துல கை 2 இல்ல 12 பேரை கொண்டிருக்கிறாரு. நேர வர்றாரு. வந்து சொல்றாரு, உமர் இப்னு சாதே, நான் காயப்பட்டவர்களை தவிர்த்து கொலை செய்த ஆட்கள் மாத்திரம் 12 பேர். நான் 12 பேரை கொண்டிருக்கிறேன். காயப்பட்டவங்க அது நிறைய பேர் இருக்கலாம், அது தெரியல. கொலை செஞ்சாக்க எண்ணிக்கிட்டே கொண்டிருக்காரு பாருங்க. 12 பேரை நான் கொலை செய்திருக்கிறேன். எனக்கு கை மட்டும் இருக்கும்னா இன்னும் பல்லாயிரக்கணக்கான பேர்களை கொல்லுவேன் அப்படிங்கிறாரு. இது பேசிக்கிட்டு இருக்கும் போதே தலைவரோடய வந்து வாய்க்கு வாய் பேசுவியான்னு சொல்லி சிம்ரன் செய்யறான், அவரையும் கொல்ற எல்லாரையும் பாருங்க. இவன் தான் இடையில நிக்கிற ஒற்றல். இவன் தான் அவ்வளவு பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறான். அந்த நாஃபியை என்ன செய்யறான், நாஃபி இப்னு ஹிலாலை கொலை செய்து விடுகிறான் சிம்ரன் என்று சொல்லக்கூடியவன். அதுக்கு பிறகு என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஹுசைன் ரலியல்லாஹு படையில் இன்னொருத்தர் இருந்தாரு, ஆஃபிஸ் இப்னு அபூ சயீத். இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா 200 பேரை கொலை செய்திருந்தார். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் 200 பேரை எதிரி படையில 200 பேரை கொண்டிருந்தார். கொண்டுகிட்டு இருக்கும் போது உமர் இப்னு சாத் அந்த தளபதி சொல்கிறார், இந்த மனிதரை கொல்ல வேண்டும் என்றால் ஈட்டியோ அம்போ வாளோ சரி வராது, என்ன செய்யுங்க, கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. ஈட்டியால் அம்பால் அடிச்சா சாக மாட்டான். அவ்வளவு 200 பேரை கொண்டு போட்டான். இன்னும் விட்டீங்கன்னா இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஆளை கொல்லுவாரு. அதனால அவரை கல்லால் அடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கொல்ல சொல்கிறார். அவர் இதெல்லாம் முக்கியமான மற்ற இருந்தாங்க. கல்லால் அடித்து கொலை செய்யப்படுகிறார். கடைசியில ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவோட சுவைத் இப்னு அம்ருங்கிற ஒருத்தர் மாத்திரம் ஈராரு. எல்லாரையும் கொல்றாங்க. ஆனா அவங்க கொண்டது ஒருத்தர் 2 பேரை. இவங்க 70 பேர் சேர்ந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு சேதத்தை விளைவிக்கிறார்கள். அவ்வளவுக்கு சண்டை. கர்பலாங்கிறது நாம நினைக்கிற மாதிரி சும்மா அப்படி வந்து ஒரு ஊருக்குள்ள சண்டை பிடிச்சிட்டு போன விஷயம் இல்ல. ஒரு கவர்மெண்டோட ஒரு தனி மனிதரின் படை மோதிய வரலாறு. அடிச்சு தாக்கினதுக்கு பிறகு ஹுசைன் ரலியல்லாஹுடைய குடும்பத்தார் கொல்லுகின்ற படலம் ஆரம்பிக்கிறது. இப்படி ஒரு சண்டை நடக்குது. இடையில ஹுசைன் ரலியல்லாஹுடைய குடும்பத்தாருடைய கொலை படலம் ஆரம்பிக்கிறது. அது எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா? யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் போது முதலாக ஹுசைன் ரலியல்லாஹு குடும்பத்தில் கொல்லப்பட்டவர் ஹுசைன் ரலியல்லாஹு மகனொத்தர் இருந்தார், அலி. இவருக்கு பெரிய அலின்னு சொல்லுவாங்க. இந்த அலி தான் கொல்லப்படுகிறார். இவர் கொல்லப்பட்டதோட இவருக்கு அம்பெய்து கொல்லப்படுகிறார், கீழே விழுகிறார். ஹுசைன் ரலியல்லாஹுடைய சகோதரி ஜெய்னப் ஓடி வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த அலிக்கு மேல, அலின்னா ஹுசைனுடைய மகன் அலி, ஹுசைன் வாப்பா பேரும் அலி தான், அலி ரலியல்லாஹு. ஹுசைன் ரலியல்லாஹு மகன் பேரும் அலி. இந்த அலிக்கு மேல ஓடி வந்து விழுகுறாங்க. இவனை போய் கொண்டாங்களே, மகனை போய் கொண்டாங்க, ஹுசைன் மகன் கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி கதறிக்கிட்டு வந்து விழும்போது என்ன செய்யறாரு தெரியுமா? ஓடி போய் தங்கச்சி சகோதரியோட கையை பிடிச்சு கூட்டி கூட திரும்ப கூடாரத்துக்குள்ள விடுறாரு. நீ கூடாரத்துக்குள்ள இருந்துக்கம்மா, மகன் செத்தா பாத்துக்கிறோம், செத்துட்டாங்கள விடுங்க. எப்படி ஒரு அந்த யுத்த காலத்துல நின்று கூட தந்த வீரத்தை விட்டு கொடுக்கல. மகன் செத்துட்டாண்டு உடஞ்சு போகல, அப்படியே கீழே விழுந்து மயங்கி விழல. என்ன செய்யறாரு? மகன் செத்தாலும் பரவாயில்ல, சண்டையை தொடருவோம். இவ்வளவுக்கு முன்ன ஆச்சரியம், இவ்வளவு பேரையும் கொல்றாங்க. ஹுசைன ஆரம்பத்திலே கொண்டிருக்கலாம், ஆனா ஒத்தரும் கொல்லல இதுவரைக்கும். ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு பயம் என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகத்துடைய பேர பிள்ளையை யார் முதல்ல கொல்றது, அதனாலதான் விட்டு வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளையாச்சுல, அந்த பேர் வந்துடக்கூடாது, அல்லாட்ட மாட்டிக்கிறோம் பயத்துல கொல்லாம விடுறாங்க. முதல்ல அலி என்று சொல்லக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு மகன் கொல்லப்படுகிறார், குடும்ப வாரிசுகள். ரெண்டாவது என்ன நடக்குதுன்னு கேட்டா, முஸ்லிம் இப்னு அக்கீல் இவருக்கு ஹெல்ப்பா வந்தார்ல, அவருடைய மகன் அப்துல்லா கொலை செய்யப்படுகிறார். இந்த வரிசையில அப்துல்லா கொலை செய்யப்படுகிறார். அதுக்கு பிறகு
ஜஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர் ஜஃபர் இப்னு அபீ தாலிப், அவர் பேரர் ஒருத்தர், ரெண்டு பேர் இருந்தாங்க. அவுன் என்று சொல்லக்கூடிய ஒருவர், இன்னொருவர் முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஒருவர். இந்த ரெண்டு பேரும் அதிலே கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்டதுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரருடைய சகோதரர் அக்கீல் என்று இருந்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் அக்கீலுடைய பிள்ளைகளாக இருந்த அப்துர் ரஹ்மான், ஜஃபர், இந்த ரெண்டு பேரும் கொல்லப்படுறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது தெரியுமா? ஒரு அந்த சண்டையெல்லாம் இப்படி ஒத்தொத்தரா கொண்டுகிட்டு வர நேரத்தில் ஒரு சின்ன பையன், சிறுவன் ஒரு வாளை எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டு வருகிறான். கர்பலா யுத்த காலத்துக்குள் ஓடிக்கொண்டு வரும்போது இந்த உமர் இப்னு ஜியாதுடைய படை என்ன செய்யுதுன்னு கேட்டா, படை தளபதி உமர் இப்னு சாத் என்ன செய்கிறார் என்று சொன்னா, அந்த சிறுவனை நோக்கி ஓடி வருகிறார் வேகமாக கொள்வதற்கு. ஓடி வரும்போதே அந்த சின்ன பையன் என்ன செய்யறான், பார்த்ததும் இந்த தன்னை கொல்ல வர்றாங்கிறத பாக்குறான். பார்த்துட்டு கத்துறான், சின்னவாப்பா என்ன காப்பாத்துங்க சாச்சா. அப்ப யார் தெரியுமா? இவன் பேரு காசிம், ஹசன் ரலியல்லாஹுடைய மகன். ஹசன் ரலியல்லாஹுடைய மகன், சின்ன பிள்ளை, அறிவால் எடுத்துக்கிட்டு வரும்போது ஒருத்தன் கொல்ல வர்றான்னு தெரியுது. தெரிஞ்சதோட கத்துறான், சின்னவாப்பா சாச்சா என்ன காப்பாத்துங்க, கொல்ல வர்றாங்கன்னு போது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பாஞ்சு என்ன செய்யறாருன்னு கேட்டா, உமர் இப்னு சாதை நோக்கி வாளை நீட்டுகிறார். வாளை வீசுற நேரத்திலேயே அந்த இடத்துல நிக்கிறான், சிமிர் பாஞ்சு அந்த வாளுக்கு எதிராக வாளை போட்டு உமர் இப்னு சாதை காப்பாத்தி பின்னுக்கு எடுத்துறான். எடுத்ததோட இந்த படை அப்படியே முன்னா நிற்கிறது. அப்படி அந்த குதிரை வந்த வேகத்துக்கு தூசு படலம் அப்படியே கிளம்பி யார் எங்க நிக்கிறான்னு தெரியுது இல்ல, தூசு அப்படியே பணிகிறது. கீழே குழந்தை காசிம் கொல்லப்பட்டு கிடக்கிறார். யாருக்கும் தெரியல. காப்பாத்தான் போனாங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, காப்பாற்ற முடியல. வால் வீசுறாங்க, குதிரை வருகுது, குதிரை இடிச்சு கொண்டாரா கத்திப்பட்டு செத்தாரான்னு தெரியல. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், நபிகள் நாயகத்துடைய பேரப்பிள்ளையின் மகன் காசிம் அவர்கள் அந்த இடத்தில் சின்ன பிள்ளையாக இருப்பவர் கொலை செய்யப்படுகிறார். யுத்த காலத்தில் சின்ன பிள்ளை எல்லாம் கொல்லக்கூடாது இஸ்லாமிய சட்டப்படி. ஆனால் இவர் அங்கே கொலை செய்யப்படுறாரு. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி அந்த யுத்த காலத்தில் களைப்படைஞ்சு கூடாரத்துக்குள்ள போறாங்க. இருக்கிற கூடாரத்துக்குள்ள போய் தன்னுடைய மகன் கை குழந்தை அப்துல்லா அவரை கையிலேயே தூக்குகிறார்கள். கை குழந்தையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க தெரியுமா? வரக்கல இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, போறதுதான் போறீங்க ஈராக்குக்கு, உங்க குடும்பத்தை மக்காவுல விட்டுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. குடும்பத்தையும் சேர்த்தே கூட்டிக்கிட்டு போறேன்னு தான் போனாரு. குடும்பத்தோட கொண்டு வந்து உள்ள இருக்கிற நேரத்தில் அப்துல்லாவை, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகன் அப்துல்லாவை கையிலே எடுத்துக்கொண்டு வருகின்ற நேரத்தில் அப்படி தூக்குறாரு. தூக்கும் போது எதிர்பாராத விதமாக அந்த கூடாரத்தை நோக்கி வேகமாக வந்த ஒரு அம்பு கை குழந்தையின் மார்பகத்தில் தைக்கிறது. அதே இடத்துல கை குழந்தை ஆன் தி ஸ்பாட் மௌத்தா போறாரு. அவருடைய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லா அப்படியே கையெல்லாம் ரத்தம் சொட்ட வெளியில வராங்க. என் மகனை நீங்க கொண்டுட்டீங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கை குழந்தை கொல்லப்படுறாங்க. அப்படியே ரத்தம் வடிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வருகிறார்கள். அப்ப கையேந்தி சொல்றாங்க, யா அல்லாஹ், இப்படிப்பட்டவர்களை நீயே பார்த்துக்கொள், மறுமையில் இவர்களை விட்டு விடாதே அப்படின்னு சொல்லி அந்த ஏற்கனவே ஒரு சிறுவரை காசிம கொள்றாங்க. அதுக்கு பிறகு இந்த குழந்தையும் கொலை செய்யப்படுகிறது. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய இன்னொரு மகன் அபூபக்கர் என்று சொல்லப்படக்கூடியவர், அவரும் அதே யுத்தத்தில் கொலை செய்யப்படுகிறார். அபூபக்கரையும் கொள்றாங்க. அபூபக்கர்ங்கிறது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய இன்னொரு மகன், அவரும் அதே யுத்தத்தில் கொல்லப்படுகிறார். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளைகள்ல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது இன்னொரு மனைவியுடைய மக்களாக இருந்த அப்துல்லா, அப்பாஸ், உஸ்மான், ஜாஃபர், முகமது, இந்த அத்தனை பேருமே அதே யுத்தத்தில் கொல்லப்படுகிறார்கள். மொத்தத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்துடைய குடும்பத்தை சேர்ந்த முழு பேரும் கொல்லப்படுறாங்க. ஒரே ஒரு ஆளை தவிர, ஜெயினுல் ஆபிதீன் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு சின்ன பிள்ளை, அவருக்கு நோயாக இருக்குது, காய்ச்சல்ல தடுமாறுறாரு. அவரையும் கொல்றதுக்கு சிமர் வர்றான். அப்ப என்ன செய்யறாரு, இந்த உமர் இப்னு சாத் வந்து கொல்லாதீங்க, நோயாளியா இருக்கிறான்னு சொல்லி தடுக்கிறாரு. பிறகு அவருக்கு நன்றி செலுத்தி விட்டு இந்த ஜெயினுல் ஆபிதீன் அந்த இடத்தை விட்டு தப்பித்து செல்வார். இந்த ஜெயினுல் ஆபிதீன் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனுஷனை தவிர, ஒரே ஒரு சின்ன பிள்ளையை தவிர, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அத்தனை குடும்ப வாரிசுகளும் கொலை செய்யப்படுகிறார்கள். பெண்கள் சிலர் பாதுகாக்கப்படுகிறார்கள். பிள்ளைகள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அத்தனை பேரையும் செட்டப் பண்ணின மாதிரி கொலை செஞ்சிட்டாங்க.
இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது கடுமையான தாகம், யுத்தம் செய்ய முடியவில்லை, பகல் நேரம், தாகத்தை தணிப்பதற்காக ஃபுராத் நதியை நோக்கி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னந்தனிமையில் ஃபுராத் நதியை நோக்கி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சென்று தாகத்திற்கு தண்ணீர் குடிப்பதற்காக ஃபுராத் நதியில் அப்படி கையை விட்டு தண்ணி அள்ளி தண்ணி குடிக்கிறதுக்கு வாய்க்கு பக்கத்தில் தண்ணியை எடுக்கும் போது வேகமாக ஒரு அம்பு வந்து இந்த இடத்தை தாக்குகிறது. கரெக்டா இந்த இடம் தாடையை வந்து வேகமாக வந்து ஒரு அம்பு தாக்குகிறது. தண்ணி கூட குடிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடிக்கிறாங்க. அப்படியே அம்ப கலட்டி எடுக்கிறாரு. ரத்தம், தண்ணீருக்கு பதிலாக ரத்தம் சாறை சாறையாக கொட்டி கொண்டிருக்கிறது. நேர தண்ணியை குடிக்காம எழும்பி வர. அவர் கேட்டார்ல, நாய் பன்றிகள் கூட புராத் நதியில் தண்ணீர் குடிக்கலாம், நபிகள் நாயகத்தின் பேரப்பிள்ளை ஹுசைன் குடிக்க கூடாதாண்டு குடிக்க விடல. அவர் கடிதம் இப்னு ஜியாத் கடிதம் எழுதினார்ல, உஸ்மான் கொல்லப்பட்ட மாதிரி தண்ணி இல்லாம இந்த சாகனம் அப்ப செட்டப் பண்ணி கொண்டிருக்காங்க அர்த்தம். கொலை செய்ய அந்த இடத்துல அம்பு பட்டதோட கல்லட்டி எடுத்துட்டு மேலே ஏறி வர்றாங்க. வந்து நிற்கும் போது அந்த ஷிமருடைய படை, ஷிமர் என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு படையை அழைத்து வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சுற்றி வளைத்துக் கொள்கிறார். ஹுசைன் ரலியல்லாஹு நடுவில் இருக்கிறாங்க. அவரை சுற்றி எதிரிகளுடைய படை சுற்றி வளைக்கப்படுகிறது. அப்படி சுற்றி வளைச்சு கொண்டு இருக்கிற இடத்துல என்ன செய்யறான்னு கேட்டா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரி வெளியில வந்து கையேந்து, யா அல்லாஹ் இந்த வானம் இடிந்து விழுந்து இவர்கள் அழிக்கப்படக்கூடாதா அப்படின்னு துவா கேட்கிறாங்க. அந்த தாங்க முடியாத வேதனையால வானம் இடிஞ்சு விழுந்து இவங்க சாகக்கூடாதா அப்படின்னு சொல்லி துவா கேட்கிறாங்க. கேட்டுட்டு உமர் இப்னு சாத் படை தளபதியை நோக்கி கேட்கிறார்கள், படை தளபதியே, உங்க கண்ணு முன்னாடி ஹுசைன் கொல்லப்பட வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா அப்படின்னு சொல்லி இப்னு ஜியாதுடைய படை தளபதியை கேட்கும் போது படை தளபதி அப்படியே முகத்தை திருப்பிக் கொள்கிறார். இந்த பக்கம் பார்த்துறாங்க, இவங்க பார்க்கிறாங்க, இந்த பக்கம் பார்க்கிறார். அவருடைய தாடிகளில் இருந்து கண்ணீர் அப்படியே கொட்டி கொண்டிருக்கு. அவரே அழுகிறார். ஹுசைனை கொல்ல போறோம் நினைச்சு உமர் இப்னு சாத் அவர்கள் அழுகிறார்கள். அதைத்தான் கேட்கிறாங்க, அவங்க கொல்ல போறீங்களான்னு கேட்கும் போது மாலை மாலையாக அழுது கொண்டிருக்கிறார். எதிரிகளுடைய படை, ஷிமுர் தலைமையிலான படை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஜுர்ஆ இப்னு ஷரீக் என்று சொல்லக்கூடிய ஒருவன் முதலாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வலது புஜத்தில் முதலாவது அரிவாளால் வெட்டுகிறான். முதல் வெட்டு ஜுரைஜ் இப்னு ஷரீக் என்று ஜுர்ஆ இப்னு ஷரீக் என்று சொல்லக்கூடியவன் கைகளால் வெட்டப்படுகிறது. அவர் அந்த மனுஷன் வெட்டி அடுத்த நிமிஷத்துல சினான் இப்னு அனஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவன் ஈட்டியால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஈட்டியால் குத்தி அவருடைய தலையை வெட்டி கையிலே எடுக்கிறான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலாவில் வைத்து தலை வெட்டப்பட்டு உடல் வேறு தலை வேறாக முஹம்மது இப்னு அகீல் எப்படி நடுத்தருவில் கொலை செய்யப்பட்டாரோ அதே பாணியில் கொல்லப்பட்டார். முஹம்மது இப்னு அகீல் மரணிப்பதற்கு முன்பதாக அழுவாரே, நான் அழுவது ஒன்றும் என்னுடைய மரணத்தை நினைத்தல்ல, மரணத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும் ஹுசைனை நினைத்துத்தான் என்று சொன்னாரே, அதே மாதிரி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தலை வெட்டப்பட்டு உடல் இரண்டு துண்டாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். கர்பலாவில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய படை இல்லாமலாக்கப்படுகிறது. ஜெய்னுல் ஆபிதீன் மாத்திரம் தப்பிக்கிறார், வெளியேறி செல்கிறார். செல்ற நேரத்தில் ஹவுலத் இப்னு யஸீத் என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியன் என்ன செய்யறான்னு கேட்டா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தலையை மட்டும் பேகுக்குள்ள போட்டு, தலையை பாருங்க, யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகத்துடைய பேரப்பிள்ளை ஹுசைன் அவருடைய தலை வெட்டப்பட்டு ஒரு பேகுக்குள்ள போட்டு ஒட்டம்ப விட்டுட்டு தலையை மட்டும் எடுத்துட்டு வராங்க. எதுக்கு வர்றாங்க தெரியுமா? இப்னு ஜியாத காட்டுறதுக்கு. எடுத்துக்கிட்டு வரும்போது வந்து பார்த்தா கோட்டை கதவுகள் மூடி இருக்கிறது, கோட்டைக்குள்ள போக முடியல. மூடி இருக்கிறதுனால என்ன செய்யறான்னு கேட்டா அந்த எடுத்துக்கொண்டு வந்த ஹவுலா பின்த் யஸீத் என்று சொல்லக்கூடியவன் அந்த பை அப்படியே எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் மனைவிட்ட சொல்றான், இந்த உலக வரலாற்றிலேயே கண்ணியமிக்க ஒரு பொக்கிஷத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க பாருங்க பேக திறந்து காட்டுறான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை மாத்திரம் பேகுக்குள் பைக்குள் இருக்கிறது. அப்ப அந்த மனைவி சொல்லுகிறாள் அவனை பார்த்து, எல்லா ஆண்களும் எல்லா கணவர்களும் கடை தெருவுக்கு சென்று உழைத்துவிட்டு தங்கத்தையும் வெள்ளியையும் சம்பாதித்துக் கொண்டு வருவார்கள், நீ ஒருவன் மாத்திரம்தான் நபிகள் நாயகத்தின் பேரப்பிள்ளையின் தலையை எடுத்துக் கொண்டு வந்தவன். உன்னை போன்ற கொலைகாரனோடு வாழ்வதற்கு
என்னை போன்ற பெண்மணிகள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இரவோட இரவா ஹவுலா பின்த் சாத விட்டு யசீத விட்டு அவருடைய மனைவி, அந்த கொலைகாரனுடைய மனைவி பிரிந்து விடுகிறார். ரெண்டு பேரும் குலா எடுத்துக்கிட்டு உன்னோட வாழ இயலாது, ஏனென்றால் நீ நபிகள் நாயகத்தின் பேரப்பிள்ளையை கொன்று விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கு பிறகு என்ன நடக்குது? அடுத்த நாள் நபிகள் அந்த அவருடைய இப்னு ஜியாதுடைய அரசவைக்கு ஒரு சகன் ஒரு தட்டுல வச்சு ஹுசைன் ரதியல்லாஹு தலைய ஒரு தட்டுல வைக்கிறாங்க. வச்சு இப்னு ஜியாதுடைய அரசவைக்கு கொண்டு வருகிறார்கள். உலக வரலாற்றுல இப்படி ஒரு அநியாயம் கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அநியாயம் ஒரு தட்டுல வச்சு தூக்கி கொண்டு வருகிறார்கள். தூக்கி கொண்டு வரும்போது அந்த இடத்தில் ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். நபிகள் நாயகத்துடைய தோழர் ஸெய்த் இப்னு அர்கம் அவரும் அந்த அரசவையில் இருக்கிறார். அப்படியே தலை கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வந்து வச்சதோட இப்னு ஜியாத் எவ்வளவு பெரிய கொடுமைக்காரன் என்பதற்கு இதுதான் ஆதாரம். என்ன ஆதாரம்? அந்த தலையில ஒரு குச்சியை எடுத்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய உதடுகளில் குத்தி குத்தி விளையாடுகிறான். என்ன செய்யறான்? ஹுசைன் உதட்டுல குத்தி 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 விளையாடுகிறான். இதை பார்த்து கொண்டிருந்த ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக வல்லாஹி இந்த உதடுகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டதை நான் பார்த்திருக்கிறேன். நீ இப்படி குத்தி குத்தி விளையாடுவதை என்னால் சகிக்க முடியாது. கதறி கதறி அழுகிறாங்க. அரசவையில் அழுதுகிட்டு அரசவையை விட்டு வெளியேற முனைகிறார்கள். அப்பொழுது இப்னு ஜியாத் சொல்லுகிறான், நீங்கள் மாத்திரம் வயசாலியாக இல்லாவிட்டால், முதியவராக இல்லாவிட்டால் ஹுசைனை கொண்டதை போலவே உங்களையும் நான் கொண்டிருப்பேன். சஹாபாக்களை கொல்லுவதற்கு கொஞ்சம் கூட சலிக்காத ஒரு பாதக ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளன் இஸ்லாமிய வரலாற்றில் இப்னு ஜியாத். இந்த இப்னு ஜியாதுடைய ஆட்சியில் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யசீதுடைய ஆட்சிக்கு கீழால் இப்னு ஜியாத் ஆட்சி செய்கிறார். இப்னு ஜியாதுடைய ஆட்சிக்கு கீழால் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள். இதுதான் கர்பலாவில் நடந்தது. ஆனா இந்த வரலாற்றோட நாம ஒன்னே ஒன்ன மனசுல வச்சுக்கிறோம். என்ன மனசுல வச்சுக்கிறோம்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதற்கும் இன்றைக்கு முஹர்ரம் 10லையும் 9லையும் நாம் பிடிக்கக்கூடிய நோன்புகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் கொல்லப்பட்டது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு 50 வருடங்களுக்கு பிறகு. ரசூலுல்லாஹ் முஹர்ரத்தில் நோன்பு பிடிக்கும்படி சொன்னது 50 வருடங்களுக்கு முன்பதாக. அது எதற்காக சொன்னார்கள் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார் காப்பாற்றப்பட்டதற்காக சொன்னார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதற்கும் அந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஹுசைனுடைய வரலாற்றிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் இதுதான். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய அந்த 2 நோன்புகளையும் பிடித்து முஹர்ரத்தினுடைய அந்த நோன்பை பிடித்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.